கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக இந்த காலை உணவு திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய நிர்வாகம் ரொம்ப முயற்சி பண்ணா அது இன்று இந்த நாளில நமக்கு கைகூடி வந்திருக்கு. எல்லாம் வந்த இளைஞர்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதனால காலையில மாணவர்கள் வரும்பொழுது சாப்பிடாம வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம பள்ளியிலே ஒரு 300 மாணவர்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணி அச்சய பாத்திரம் என்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் கர்நாடகா மாநிலத்துல பல ஆண்டுகளா இந்த நிறுவனம் நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்துல இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் இந்த திட்டம் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம பள்ளியை போல திருவிக்கா பள்ளியை போல ஒரு 10 பள்ளிகளுக்கு இந்த திட்டம் இன்றைய நாளில் ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நம்முடைய பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் காலையில இவ்வளவு உற்சாகத்தோடு வந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் வரவேற்புல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்படப்பட்டிருந்தாலும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பள்ளி ஆட்சிக்குழு தலைவர் 99 வயது 100வது ஆண்டை இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இளைஞரை போல காலையில கிளம்பி நமக்கு முன்னால் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், மாணவர்களை வாழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி ஆட்சிக்குழு தலைவர் முன்னாள் துணைவேந்தர் மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் பேராசிரியர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த ஒரு சிறப்பு சொன்னோம்னா நம்முடைய பள்ளியில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் ஐயா அவர்கள் நம்முடைய பள்ளியில 1969ஆம் ஆண்டு படித்து பல்வேறு நிலைகளில் உயர்ந்து நிறைய ஒரு இந்தியன் பேங்க்ல சீஃப் மேனேஜராக வேலை செய்து ஓய்வு பெற்று இன்று சமுதாயத்தில் மதிப்புக்குரிய ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். நம் பள்ளியில பார்த்தோம் சொன்னோம்னா இப்ப ரீசெண்டா எல்லா இடத்துலயும் கேமரா போட்டிருக்கோம். பள்ளிக்கு ஒரு 7 கேமரா அவர் பார்த்துட்டு நாம கேட்கவே இல்லை, சார் இது மாதிரி ஏதாவது உதவி செய்யுங்களா. அவர் ஒரு அட்மிஷனுக்காக வந்தாரு, பள்ளியை சுற்றி பார்த்து விட்டு அவராகவே ஏற்பாடு செய்து இந்த பள்ளி வளாகத்தில் 7 கேமராக்களை வைப்பதற்கான உதவிகளை அவர் செய்திருக்கிறார். அன்னார் அவர்களை பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அதுல வேற என்ன சொல்லிட்டாரு, நான் தான் போட்டேன்னு சொல்லக்கூடாது, இன்விடேஷன்லையும் எழுதக்கூடாது, என் பேர் மட்டும் போடுங்க, எதுவுமே போடாதீங்க. ஆக்சுவலா ஊர்ல இல்ல, கொடைக்கானல்ல இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும்னு சொன்னவனே நான் வந்துடுவேன், திங்கக்கிழமை காலையில இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்று நம் மத்தியில் வந்திருக்கக்கூடிய அவரை ஆசிரியர்கள் சார்பாக, மாணவர் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்முடைய கல்வி அலுவலர், நிர்வாக அலுவலர், பள்ளியோடு இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த திட்டம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவரு அடிக்கடி கேட்பாரு, என்னாச்சு இந்த காலையில உணவு போடலான்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிங்களா, அது எந்த நிலைமையில இருக்குதுன்னு கேட்டு இருப்பாரு. இதை சொன்னவன ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். உண்மையாலுமே நம்ம பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தெரியும். நல்லா சாப்பிட்டுட்டு படிச்சு நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. நிறைய மாணவர்கள் நம்ம பள்ளியில சுற்று வட்டாரத்தில் ஸ்லம்ல இருந்து வர்றதுனால காலையில பெற்றோர்கள் எல்லாம் வேலைக்கு போறதுனால நிறைய மாணவர்கள் சாப்பிட வராங்க. நிச்சயமாக இது அவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும்னு சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த விழாவில் அவரே போய் ப்ரொஃபஸரை காலைல கூப்பிட்டு அவரை அழைச்சிட்டு வந்துட்டார். என் பொறுப்பை நான் கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டார். அப்படி வந்திருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த பள்ளியோடு தங்களை இணைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவருடைய அமைப்பு அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய குமார் சார் இந்த அலுமினி ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். தொடர்ந்து இந்த அலுமினியை மிக பெரிய லெவல்ல இன்னைக்கு மற்ற பள்ளிகள் பார்த்து பராமரிப்படக்கூடிய அளவுக்கு இந்த அலுமினியை வளர்த்திருக்கக்கூடிய நம்முடைய திரு வடிவேலு அவர்களுக்கும் திரு அருள் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைப்பு மாணவர்களே, நம் பள்ளி மாணவர்கள் இந்த அலுமினியில பொறுப்புல இருந்தாலும் இன்னும் அவங்க ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் இருக்காங்க. அவங்கள வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இந்த அச்சய பத்திர நிறுவனம்
நம்ம அந்த அச்சய பாத்திர நிறுவனத்திலையும் பார்த்தீங்கன்னா 2 மாணவர்கள் நம்ம முன்னாள் மாணவர், நம்ம பள்ளியில் படித்தவன் பாலாஜி மெய்யப்பன்ற 2 மாணவர்கள் இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்கூல் தான் முதல்ல வந்தாங்க. வந்து கேட்டுட்டு, சார் இன்னும் வேற எந்தெந்த பள்ளிகளுக்கு நம்ம வந்து வழங்கலாம், ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து முதல் பள்ளி இந்த நமக்கு தான் முத சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க, திருவிக்கா பள்ளிக்கு. அப்படி நம் பள்ளியில் படித்த அந்த முன்னாள் மாணவர்கள் திரு பாலாஜி மெய்யப்பன் அவர்களுக்கு மற்றும் அந்த அச்சய பாத்திரத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரளாக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், என் அன்பு மாணவ செல்வங்கள், இந்த செய்தி கொண்டு வரக்காக வந்திருக்கக்கூடிய நம்ம திருவிக்கா பேச்சு பயிலகத்தில் இருக்கவங்க சும்மா இன்விடேஷனை பேப்பரை பார்த்துட்டு நம்ம சொல்ல கூட இல்லை வந்துட்டாங்க நிகழ்வை எடுப்பதற்காக. அதனால தாமோதரன் சார் அவர்களுக்கும் அவர்களுடைய நிர்வாகி அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அவர்களையும் இந்த விழாவின் சார்பாக வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று மாலை தான் இந்த இடத்த அங்க சத்துணவு போற இடத்துல போடலான்னு போட்டிருந்தான், இருந்தாலும் இதை மாத்திடலாம்னு சொல்லிட்டு எழில்கிட்ட நேற்று இரவு 7 மணிக்கு தான் எழில்கிட்ட சொல்றேன், எழில் இடத்த மாத்தி இந்த இடத்துல பண்ணலாம் நல்லா இருக்கணும். தம்பி அரசு சார் தான் முதல்ல சொன்னாரு, அங்க வேணாம் சார், அங்க மழை வெள்ளம் வந்தா ரொம்ப கஷ்டமா போயிடும், நீங்க யோசனை பண்ணுங்கன்னு. அப்படி யோசனை பண்ணிட்டு சொன்ன உடனே காலையில முன்னேற்பாடாக வந்து இந்த பணிகளை செய்த என் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் விழாவின் சார்பாக வரவேற்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த நிகழ்வு வந்தாரை வரவேற்பது, அவர்களை சிறப்பு செய்வது. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய ஆட்சி மன்ற குழு தலைவர் அவர்களை பார்த்ததான் அவர் வீட்டுக்கு பின்னாடி வீட்டு தான் நாங்கள். அதனால் நான் 60 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா காலைல 6 மணிக்கு வந்து கதை தட்டுவார், உங்கள் அப்பா எழுப்புன்னுவார். அந்த அளவுக்கு அந்த சுறுசுறுப்பு. அவர் சீக்கிரம் வந்துட்டார், நாங்கள் லேட்டாக வரோம். எனவே மாணவர்களே, இப்போ காலையில் இந்த உணவு திட்டம் நம்ம காலையில் வந்துட்டு சாப்பிடணும், கிரவுண்டு ஓடிடக்கூடாது. ஹோம்ஒர்க் இருந்தால் அதை செய்யுங்க. இல்லை ஒரு திருக்குறளை படிச்சிருக்க காலையில், இதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. வந்துட்டு அந்த டைமை யூஸ் பண்ணாத. அதுபோல் இந்த மாதிரி நமக்கு ஒரு உணவு திட்டத்தை தலைமை ஆசிரியர் அவங்களாம் அந்த பெங்களூரில் ட்ரை பண்ணி இன்னைக்கு கிடைச்சது பெரிய நமக்கு ஒரு கிஃப்ட்டு. தேவநாதன் சார் அவங்க கொண்டாந்து உங்களுக்கு அந்த கேமரா பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் வந்து வெளியே பேர் அப்படின்னா அண்ணா நகர் தொகுதியிலேயே எத்தனையோ பெரிய மெட்ரிகுலேஷன் இருக்கலாம், எல்லா 100 ஸ்கூலுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த டிசிப்ளின் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு கண்ட்ரோல். முன்ன நாங்கள் படிக்கும்போது லஞ்சுக்கு வெளியே போயிடலாம், நல்லா சுற்றிட்டு வரலாம், அப்படி சினிமாவுக்கு போயிடலாம். இப்போ அப்படி இல்லை, வந்தால் வெளியே போக முடியாது. ஸோ அட்லீஸ்ட் சம் கண்ட்ரோல். சூப்பராக இருக்கு பள்ளிக்கூடம், அருமையாக நீங்கள் உணவறிந்து நல்லா படித்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு இந்த 10th 98 ரிசல்ட் வந்த மாதிரி எல்லா இதுலையும் படிங்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பழைய ஸ்டூடெண்ட், முன்னாள் மாணவர் என்ற நிலையில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் நல்லா படித்து நல்லா வரணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். நல்லா படிங்க. இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப பெரிய சிறப்பான திட்டம். அதை நம் பள்ளியில் ஆரம்பித்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டம். தமிழக அரசு இதை முன்னின்று நடத்தி வருகின்றது. நம் பள்ளியில் நம் முன்னாள் மாணவர்களால் தொடங்கப்பட்டுள்ள இந்த காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டமாகும். இது அந்த காலத்திலேயே 1964 மதிய உணவு திட்டம். மாணவர்கள் அந்த ப்ரேயர் டைம்லேயே எட்டயபுரத்தில் மயக்கம் அடைஞ்சு ஒரு 2 மாணவர்கள் விழுறாங்க. அப்போ நேற்று சுந்தரவடிவில் அவர்கள் அருகாமையில் உள்ளவர், பல ஆண்டுகள் அவர் இயக்குநராக இருந்தவர்கள், காமராஜர் அவர்களிடம் சொல்லி அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை சத்துணவு திட்டமாக மாற்றினார்கள். இது இந்த காலை உணவு திட்டம் தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி கர்நாடக மாநிலத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
இப்போ தமிழக அரசும் இந்த 1வது 5வது வரை இருக்க மாணவர்களுக்கு இந்த சிறப்பு திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நம் பள்ளிக்கு இந்த திட்டம் வந்தது மிக சிறப்பான திட்டமாகும். நம் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு நல்ல உணவு அருந்தி நல்ல முறையாக படித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிக்காக இரவும் பகலும் உழைக்கின்ற மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் திரு ஜான் அவர்களே, இந்த விழாவில் முக்கிய விருந்தினராக வந்திருக்கின்ற தேவநாதன் அவர்களே, அருள் அவர்களே, திரு வடிவேல் அவர்களே மற்றும் உங்கள் குழுவில் ஆசிரியர்களே, மாணவர்களே, நீதி கட்சி துவங்கியது 1917ஆவது ஆண்டு. அந்த கட்சியின் முதல் செயலாளர் இந்த உலகிலேயே மிக சிறந்த பதவியான ஐநா சபையிலே 2 முறை அரசியல் பொருள் தலைவராக இருந்த டாக்டர் சர் ஆர் ராமசாமி முதலியார் இருந்தார். அவருடைய இளவல் டாக்டர் சர் ஏ லட்சுமிசாமி முதலியார் அவர்கள் 27 ஆண்டுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றியவர். உலக சரித்திரத்தை பெரியார். அப்படிப்பட்ட பெரியவர்களை என்று நினைவு காரணம், இந்த மதிய உணவு என்பது 1917 நீதி கட்சி துவங்கிய போது முதல் தலைவராக இருந்த சர்வேக ராமசாமி அவர்கள், அடுத்த செயலாளர் இருந்த CN அண்ணாதுரை அவர்களும் பாடுபட்டு செய்தார். தமிழ்நாட்டுக்கு மிக பழைய சரித்திரம் உண்டு. உணவு வழங்குவதிலே உலகிலேயே திராவிட நாடு மட்டும்தான் திராவிட மக்கள் இன்றும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்ற பகுதியிலே இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ்நாட்டின் சரித்திரம் எழுதப்பட்ட காலத்திலே இந்த திருவிக்கா பள்ளியின் சரித்திரம் ஒரு மிக நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், திருவி கல்யாண சுந்தரார் என்பவர் மறைந்த பொழுது அவர் நினைவாக அவருடைய மாணவர் மு. வரதராஜன் அவர்கள், மு. வரதராஜன் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் இலங்கை தமிழ் சங்கம் 2 முறை. அப்படிப்பட்டவர் துவக்கிய இந்த பள்ளியை மிக சிறப்பாக எனது அருமை நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இரவும் பகலாக உழைக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். இங்கு வந்து போவது மட்டுமல்ல, சென்னை அரசு அலுவலகங்கள் அனைத்திலுமே இரவு பகலாக உழைக்கின்றவர்கள் அவர்கள் வந்திருக்கிறது இல்லை. வடிவேலு அருள் அவர்கள் அடிக்கடி வந்து இங்கு பணியாற்றுவது எனக்கு பெருமை தருகிறது. பழைய மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை மிகுந்த பழைய மாணவர் என்ற விருது திரு ஜான் அவர்கள் அனுமதி கொடுத்தால் நான் ஒரு கணிசமான குறைந்து 5000 ரூபாய் கொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் கீழே ஒரு பரிசு வழங்க வேண்டும் கேட்கிறேன். அந்த பணத்தை இன்றே திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னிலை அருள் தலைமைக்கு வாங்கிக்க வேண்டும். பணம் கொடுப்பது மிக பெரிதல்ல. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உலகத்திலேயே மிகச்சிறந்த 3 பல்கலைகளை முதல் கொண்டு போய் அந்த பள்ளியில் படித்த பேர் எனக்கு ஏன் உண்டு என்று சொன்னால், என்னுடைய ஆசிரியர்கள் என் துணைவேந்தர் சென்னை பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் பள்ளி அனுப்பி வைத்தார். அந்த பள்ளிக்கு பெருமை என்று சொன்னால், 1 பவுண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த பவுண்டின் விலை சுமார் 80 ரூபாய். அந்த ப்ரைஸ் கர்சன் ப்ரைஸ் என்று பேர். அந்த ப்ரைஸ் வாங்குவதற்கு எல்லோரும் போட்டி செய்வார்கள். பணம் பெருசல்ல, பரிசின் பெயர் தான் பெருசு. ஆகவே திருவிக்கா பெயரிலும் நேற்று சுந்தரவேலு அவர்கள் இந்த பள்ளியை துவக்க எவ்வளவு பாடுபட்டார் என்பது கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரியும். சுந்தரவேலு ஒரு அற்புதமான மனிதர். அவர் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர். கல்வித்துறையிலே பணியாற்றுவது மட்டுமில்லாமல் பெரியாருக்கு மிகுந்த பற்றுடைய காரணமாக அவருக்கு கொடுக்கப்பட பதவிகளே இல்லை. பள்ளி ஆசிரியர் துவங்கி சென்னை அரசியலை மிகச்சிறந்த டைரக்டர் பப்ளிக்கராக துணைவர் மறைந்தவர்கள். அவருடைய பெயரும் கூட இந்த பள்ளி சில விருதுகளை வழங்க வேண்டும். சிறந்த பள்ளி மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும். இவற்றிற்கெல்லாம் நீதி செய்து திட்டத்துவதற்கு நம்ம எல்லோரும் பாடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறது. இந்த சிற்றுண்டி காலை உணவு திட்டம் வந்து நம்ம தமிழகம் முழுவதும் ஏற்கனவே தமிழக அரசால நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்குமே இந்த திட்டம் நடந்து வருது.
அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் இருந்த அந்த திட்டத்தை சென்ற ஆண்டு என்ன பண்ணாங்க, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அதை நீட்டிச்சு இன்று தமிழகம் முழுவதும் இந்த 1லேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே இந்த காலை உணவு திட்டம் நடந்து வருகிறது. பள்ளியில சத்துணவு திட்டம் நடந்து வருது. 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் இருக்கு. நம்ம பள்ளியில ஒரு சிறப்பு, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவு நம்ம நடத்துறோம். தமிழ்நாட்டிலேயே நம்ம பள்ளியில தான் மதிய உணவு திட்டம் நம்முடைய லயன்ஸ் கிளப் மூலயமாக இந்தியா ஃபுட் பேங்கிங் நிறுவனத்தின் சார்பாக அவர்கள் உதவியோடு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இன்று இந்த நாளில் இந்த திட்டம் நம்ம பள்ளியில துவக்கி வைக்க போற நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இந்த திட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக நன்றி உரை வழங்குவதற்கு நம்முடைய ஆசிரியர் திரு கோபி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாட்டிலேயே 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று நம் பள்ளியில் காலை உணவு திட்டமானது தொடங்கி வைக்க இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு வருகை புரிந்த அக்ஷய பாத்திரம் நிறுவனத்திற்கு முதலாவதாக நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தினை துவக்கி வைக்க வருகை புரிந்த ஆட்சிக்குழு தலைவர் அவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினராக இங்கு வந்து அமர்ந்திருக்கும் ஐயா திரு தேவநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடன் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதில் கலந்து கொண்டு நம்மளை ஊக்குவிக்க வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் அமைப்பு தலைவர் திரு அருள் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடன் வந்துள்ள முன்னாள் அமைப்பு மாணவர் செயலர் திரு வடிவேலு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவருடன் வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைப்பு மாணவர் திரு குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியுடன் இணைந்து எந்த ஒரு செயல் திட்டத்தையும் முன்னெடுத்து வைக்கக்கூடிய நம் பள்ளி நிர்வாக அலுவலர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், துணைத் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் நிர்வாகத்தின் அனைவருக்கும், மாணவர்கள் அனைவருக்கும், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு அக்ஷய பாத்திரம் திரு பாலாஜி ஐயா அவர்களுக்கும் மெய்யப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.